திருமணத்தில் முதலாவது விதி என்னவென்று சொன்னால், இருவரும் சந்தோஷமாக இல்லற சுகத்தை அனுபவிப்பது. இதுதான் ஒப்பந்தத்தினுடைய முதலாவது விதி. இதை நம்ம ஓரளவுக்கு முழுமையாக நம்ம அறிந்து கொண்டோம். திருமணத்தில் இரண்டாவதாக நாம் எதை ஒப்புக்கொள்கிறோம் என்று சொன்னால், ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய வாழ்க்கை துணைவியாக தேர்வு செய்கிற பெண்ணுடைய எல்லா விதமான அடிப்படை தேவைகளுக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். இதுவும் ஒப்பந்தத்தில் அடங்கி இருக்கிறது. சும்மா கல்யாணம்னு பண்ணிடுறோம். இந்த திருமணத்திற்குள்ளே என்ன அடங்கி இருக்கிறது என்று சொன்னால், நமக்கு மனைவியாக வரக்கூடியவருக்கு என்னென்ன அவசிய தேவைகள் இருக்கிறதோ, அடிப்படை தேவைகள் இருக்கிறதோ, அது எல்லாமே நம்ம தலையில் தான் சுமத்தப்பட்டு இருக்கிறது. இது அந்த விதியில் அடங்கி இருக்கிறது. இதெல்லாம் உடைச்சி யாரும் அந்த திருமணத்தின் போது பேசாவிட்டாலும் இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம ஒப்புக்கொள்கிறோம். கல்யாணம் பண்ணுறோம் என்று சொன்னால், உனக்கு தேவையான எல்லா விதமான உதவிகளையும் நான் செய்வேன் என்று அதுக்குள் அடங்கி இருக்கிறது. திருமணத்துடைய ஆரம்பமே இப்படித்தான் நமக்கு இஸ்லாம் சொல்லித் தருகிறது. வாத்துன் நிசா சதுகாத்துகின்னு நிகழா, நீங்கள் ஒரு பெண்ணை திருமணம் செய்வதாக இருந்தால் அவங்களுக்கு மகர் என்ற மணக்குடைய முதல்ல கொடுத்து விடுங்கள். கல்யாணத்துடைய ஆரம்பமே எப்படி ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், ஆண்கள் கொடுக்கணும், பெண்களுக்கு உரியதை கொடுக்கணும் என்று சொல்லி மகர்லேருந்து ஆரம்பிக்கிறது. இந்த திருமணத்தினுடைய ஆரம்பமாவது நம்ம சமுதாயத்தில் சரியா இருக்கிறதா? திருமணம் செய்யும் பொழுது முதல் கண்டிஷனாக அல்ல என்ன சொல்றான், திருமணத்திற்கு பிறகு கொடுக்க வேண்டிய விஷயங்கள் தனியாக இருக்கட்டும், திருமணத்திற்கு முன்னாடி மனைவிக்கு கொடுக்க வேண்டியது நீ கொடுத்தியா? இன்றைக்கு பார்த்தால் 99% திருமணங்கள்ல இது கடைபிடிக்கிறது இல்லை. பெயரளவுக்கு என்ன செய்வார்கள், லட்சக்கணக்கான ரூபாய்களை பெண்ணிடத்தில் வாங்கிவிட்டு 100 ரூபாய் மகர் என்று எழுதுவார்களே தவிர, 1000 ரூபாய் மகர் என்று சமுதாயத்தை ஏமாற்றி அல்லாவை ஏமாத்தலாம் என்று எழுதுகிறார்களே தவிர, பெண்களுக்கு நம்ம கொடுக்கணும்னால வாங்கக்கூடாதுன்னு அடங்கி இருக்கிறது. பெண்களுக்கு தான் நீங்க திருமணத்தின் போது கொடுக்கணும் என்று சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம அங்க வாங்கக்கூடாதுன்னு அர்த்தம். ஒரு பிச்சைக்காரனுக்கு தர்மம் போடணும்னா என்ன அர்த்தம்? அவங்ககிட்ட இருந்து நம்ம வாங்கிடக்கூடாதுன்னு அர்த்தம். ஒரு பிச்சைக்காரன் மட்டும் தர்மம் கேட்கும் பொழுது அவனுடைய தட்டுல இருந்து 10 ரூபாய் எடுத்துட்டு நம்ம அதுல இருந்து 1 ரூபா போட்டா தர்மமா? நீ தர்மம் போட சொன்ன போட்டனே, போடுண்டா எடுக்காதுன்னு அடங்கி இருக்கிறது. அப்ப பெண்களாக இருப்பவர்களுக்கு நீங்க கொடுக்கணும் என்று சொன்னால் நீங்க அவங்கள்ட்ட இருந்து எதுவும் வாங்கக்கூடாதுன்னு இருக்குது. ஆரம்பமே மீறுறாங்க. இந்த திருமணத்தை ஒப்பந்தத்தை துவக்கத்திலேயே அல்லாஹ்வும் ரசூலும் என்ன கண்டிஷன் போடுறாங்களோ அதை மீறுகிற வகையில் நடக்கிறது. இன்னும் சொல்ல போனால், திருமணத்தில் குடும்ப வாழ்க்கையில் ஆம்பளைக்கு அதிகாரம் இருக்கிறது. அது நம்ம அடுத்து அந்த கண்டிஷன்ல பேசுவோம். பெண்கள் எப்படி இந்த ஒப்பந்தத்தை பேணணும் என்பது அடுத்தடுத்த விதிகள் இருக்கிறது. உங்களுக்கு எதனால் அந்த அதிகாரம் கிடைக்கிறது? ஆம்பளை சொல்லத்தான் கேட்கணும், கணவனுக்கு மனைவி கட்டுப்படணும் என்றெல்லாம் ஆசைப்படுறமா இல்லையா? இந்த உரிமை உங்களுக்கு எதனால கிடைக்குது தெரியுமா? வெறும் ஆம்பளைங்கிறதுனால மட்டும் கிடைக்கல, 2 கண்டிஷன்ல உங்களுக்கு கிடைக்கிறது. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, நீங்க குடும்பத்தை நிர்வகிக்கிற அதிகாரம் ஆண்கள் கையில தந்ததுக்கு அடிப்படை என்னவென்று சொன்னால், அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பிமா ஃபல்லல்லாஹு பாலஹும் அலா பாலின், அவர்களை விட இவங்களை அல்லாஹ் மேன்மைப்படுத்தி இருக்கிறான். உடல் ரீதியாக நமக்கு வலிமை இருக்கிறது, சக்தி இருக்கிறது, பல குடும்ப வாழ்க்கை இல்லறத்தை தீர்மானிக்கக்கூடிய நிலையில நாம இருக்கிறோம், அவங்கள பாதுகாக்க வேண்டிய நிலையில் நம்ம இருக்கிறோம். இந்த மாதிரி ஆண்கள் படைக்கப்பட்டது ஒரு காரணம். இதனால மட்டும் உங்களுக்கு அந்த அதிகாரம் கிடைக்கல. ஒபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், ஆண்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை மனைவிமாருக்காக செலவு செய்கிறார்கள் என்பதனாலும் தான் இது கிடைக்கிறது. 2 இருந்தா தான் கிடைக்கும். ஆம்புலேண்டு இருந்ததுனால உங்களுக்கு அதிகாரம் கிடைச்சிடாது. ஆம்பளையாவும் நீங்க இருக்க வேண்டும், நீங்க உங்க மனைவிமார்களுக்கு செலவும் செய்யணும். இந்த 2 நீங்க செய்யற காரணத்தினால தான் உங்களுக்கு அதிகாரம். யார் ஒருத்தர் செலவு செய்கிறானோ, எல்லாத்துக்கும் பொறுப்பேற்றுக் கொள்றானோ, அவங்ககிட்ட தான் அதிகாரம் இருக்கணும். அப்போ உங்களுக்கு அதிகாரம், ஆண் என்ற அந்தஸ்து, இந்த குடும்ப தலைவன் என்ற பொறுப்பு எதனால் கிடைக்கிறது என்று சொன்னால், ஆண் என்ற காரணத்தினாலையும் உங்களுடைய பணத்தை நீங்கள் மனைவிமார்களுக்காக, குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக செலவு செய்கிறீர்கள், அது உங்களுடைய கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்ற காரணத்தினாலையும் தான் இது கிடைக்குது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ நம்ம மனைவிமார்களுக்கு தேவையான விஷயங்களை செலவு செய்வது கட்டாய. செய்யலைன்னா நீங்க ஒப்பந்தத்தை மீறுறீங்க. கல்யாணம் ஒரு ஒப்பந்தத்தை செய்துவிட்டு, இன்னும் சொல்ல போனால் கல்யாணத்தில் உள்ள ஒப்பந்தம் தான் மற்ற எல்லா ஒப்பந்தங்களை விடவும் முதன்மையாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருப்பதை நம்ம ஏற்கனவே சுட்டிக்காட்டி இருக்கிறோம். இன்ன ஹக்க ஷுரூத்தி அன்தூஃபு மஸ்தஹலல்தும் பிஹில் ஃபுரூஜ், கல்யாணத்தின் மூலமாக நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய விதிமுறைகள் தான் கண்டிப்பாக முதலிடத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள்.
அந்த வகையில் மனைவிமார்களுக்குரிய எல்லா செலவுகளையும், எல்லாம் என்றால் அவசியமான, என்னென்ன நம்ம பின்னாடி பார்க்கலாம், அவசியமான அடிப்படையான செலவுகளை எல்லாம் ஆண்கள் கண்டிப்பாக குறைவில்லாமல் என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும் என்பது திருமணத்துக்குள்ள அடங்கி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் தெளிவாக சொன்னாங்க, ஒரு பெண் சொல்லாமல் ஒன்றை சொல்கிறாள். ஒரு பெண்ணு கல்யாணத்தில் அதெல்லாம் சொல்றது கிடையாது, கல்யாணம் பண்ணும்போது அதெல்லாம் வாய் திறந்து சொல்வது கிடையாது. இந்த கல்யாணத்தின் மூலமாக ஒரு பெண் வந்து சொல்கிறாள், இம்மா அன் துத்இமுனி ஓ இம்மா அன் துத்தல்லிகனி, ஒன்று எனக்கு ஒழுங்கா சோத்த போடு, இல்லாட்டி தலாக்கு விடுன்னு சொல்றாளாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு பெண் வந்து சொல்லாமல் ஒரு செய்தியை சொல்கிறாள், அதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அவ என்ன சொல்றா, ஒன்று ஒழுங்காக நீ எனக்கு உணவளிக்க வேண்டும், இல்லை என்றால் என்னை அனுப்பிவிட்டு விட வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த திருமணத்தில் நீ உணவு போடலை என்று சொன்னா நீ உன்னை மனைவியாவில் வைக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது, உனக்கு மனைவியாவ இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதை காரணம் காட்டி அவ ரத்து கேட்கலாம். எனக்கு என் கணவன் சோறு போடுவதில்லை, பல வருடங்களாக செலவுக்கு பணம் அனுப்புவதில்லை, அவர் வந்து எனக்கு எதுவுமே தருவதே இல்லை, இவரோடு நான் வாழ மாட்டேன் என்று சொன்னால் அது மார்க்கத்தில் ஏற்றுக்கொள்ளணும்னு இந்த ஹதீஸில் வழங்குகிறது. ஆதாரப்பூர்வம் அந்த ஹதீஸில் என்ன வழங்குதுன்னா, ரெண்டு கண்டிஷன் தான், ஒன்று உணவளிக்கணும், இல்லைன்னா பேசாமல் என்னை விட்டுறணும் என்று ஒரு பெண் சொல்லாமல் சொல்கிறாள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம், ஒப்பந்தத்தில் இந்த விதி இருக்குன்னு அர்த்தம். நம்ம என்ன ஒத்துக்கொள்றோம், நான் கண்டிப்பாக உனக்கு சரியான முறையில் உணவளிப்பேன், உணவளிக்க தவறினால் நான் உன்னை வந்து சந்தோஷமா அனுப்பி விட்டுருவேன், அந்த கடமையை நான் தவறி விட மாட்டேன். இவ்வளவு ஒத்துக்கொண்டு தான் நம்ம கல்யாணம் பண்றோம். ஒப்புக்கொண்டீர்களா ஒப்புக்கொண்ட கேட்கறாங்கல்ல, இதெல்லாம் மனசுல வச்சுதான் ஒப்புக்கொள்ளணும். மனசுல வைக்காம ஒப்புக்கொண்டாலும் அதுக்கு அர்த்தம் இதான்னு தெரியும் போது செய்யணும். இப்ப தெரியுதுல, அப்போதைக்கு நீங்க தெரியாம கபில்துன்னு சொல்லிட்டா கூட இப்ப நீங்க என்ன விளங்கிட்டீங்க, ஓ இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யணும்னு சொல்றாங்களா அப்படின்னு சொல்லி அதையும் சேர்த்து என்ன செய்யணும், நம்ம நிறைவேற்ற வேண்டும். இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆர்வமெல்லாம் ஊட்டுறாங்க, குடும்பத்துக்கு செலவு செய்யற விஷயமாக ஒரு மனிதன் மற்ற ஒரு பள்ளிவாசல் கட்டுறதுக்கு, ஒரு ஏழைக்கு, ஒரு இல்லாதவங்களுக்கு உதவி செய்தால் நன்மை இருக்கிறது. ஆனா ஒரு மனிதன் வந்து அவனுடைய மனைவிக்கு குடும்பத்துக்கு செலவு செய்வானே ஆனால் நபக்கத்து ரஜுலி அலா அஹ்லிஹி சதகா, ஒரு மனுஷன் வந்து குடும்பத்துக்கு செலவு செஞ்சா ரெண்டு நன்மை. ஒன்று என்ன, அந்த மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சாங்கிற ஒரு நன்மை, ரெண்டாவது தர்மம் செய்கிற நன்மை, ரெண்டு நன்மை கிடைக்கிறது. நம்ம வெளியில கொடுப்பதை விட மனைவிக்கே தேவையா இருக்கிறது, நமக்கே தேவையா இருக்கிறது, அதுக்கு நம்ம செலவு செய்து கொண்டோமே ஆனால் அதுக்கு இரண்டு நன்மை இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஃலலு தீனாருன் அன்ஃபக்தஹு அலா அஹ்லிக, சிறந்த தீனார் தங்க காசு ரூபான்னு வச்சுக்கிறோம் நம்ம காலத்துல, சிறந்த ரூபாய் என்ன தெரியுமா, உன்னுடைய குடும்பத்துக்கு நீ எதை செலவழித்தாயோ அதுதான் சிறந்த ரூபாய். வேற வேற காரியத்துக்கு நீ செலவழித்த ரூபாயை விட உன் குடும்பத்திற்கு நீ எதை செலவு செய்தாயோ அதுதான் நீ வச்சுக்கிற ரூபாய்கள்லயே சிறந்த ரூபாய், அல்லது நீ செலவு செய்த ரூபாய்கள்லயே சிறந்த ரூபாய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்துக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து செய்வதை நமக்கு ஆர்வம் ஊட்டுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இது தேவையானதுக்கு செஞ்சிடறோம். இன்னும் சொல்ல போனால் சில பேருக்கு எல்லாம் பரக்கத்தா கொடுத்துருவான். ஒரு மனைவிக்கு சோறு தான் போட முடியும், பங்களாவெல்லாம் கட்டி கொடுக்க முடியாது, கட்டாயம் கிடையாது. ஆனால் குடியிருக்க வீடு கொடுத்தாகணும், குடியிருக்கிறதுக்கு ஒரு இடம் என்ன செய்யணும், வாடகைக்கோ ஏதோ ஒன்று தங்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு இடம் கொடுத்தாகணும், உடை மானத்தை மறைக்க உடை கொடுத்தாகணும். இருந்தாலும் அல்லாஹ் என்ன செய்வான், சில ஆட்களுக்கு தாறுமாறா கொடுத்துருவான். இதுதான் செய்ய முடியுங்கிற நிலையில் அதிகமான பேர் இருப்பாங்க. இதுக்கு மேலேயும் செய்ய முடியும் என்கிற அளவில் அல்லாஹ் வந்து தாறுமாறாக சிலருக்கு செல்வத்தை கொடுப்பார்களே. ஆனால் அப்படி சொல்றாங்க, ஒரு அல்லாஹ் வந்து உங்களுக்கு அதிகமான செல்வத்தை கயிறை தந்து விட்டான் என்று சொன்னால் முதல்ல நஃப்ஸிஹி, முதல்ல அவனை கொண்டு ஆரம்பிக்கட்டும், அப்புறம் அவனுடைய குடும்பத்தை கொண்டு ஆரம்பிக்கட்டும். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், நம்ம பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டோமா, நிறைய பணங்காசுகள் வந்துருச்சா, நம்ம ஒரு மதரசா கட்டி கொடுக்குறோம், பள்ளிவாசல் கட்டி கொடுக்குறோம், முன்னாடி நமக்கு வீடு இருக்கான்னு பார்க்கணும்ல. முதல் உனக்கு வீட்டை கட்டு, உனக்கு தேவையான வீடு வசதிகளை உண்டாக்கி அப்புறமேல இதெல்லாம் பண்ணுப்பா. ஃபர்ஸ்ட் எங்கேருந்து ஆரம்பிக்கணும், அல்லாஹ் உனக்கு நல்ல செல்வத்தை தந்து விட்டான் என்று சொன்னால் உனக்கும் குடும்பத்துக்கும் செலவு செய்திக்க முதல்ல, அதை முடிச்சுட்டு அப்புறமா இருக்கத்தான் செய்யும். தாறுமாறா செல்வம் இருக்கும்போது அப்புறம் மற்ற காரியங்களுக்கு செய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு போதனை செய்கிறாங்க. அப்ப மனைவிமார்களுக்கு செலவு செய்வது இவ்வளவு கடமை என்று தெரிஞ்சும் கூட அற்பமான ஒரு சண்டை வந்துடும். ஏதோ மனிதர் சண்டை வராம இருக்காது, ரெண்டு மனிதனுடைய மனங்கள் ஒரு காலத்திலும் ஒத்து போவாது. அப்ப சில நேரங்களில் ஒத்து போகும், பல நேரங்களில் ஒத்து போகாம போயிடும், அல்லது பல நேரங்களில் ஒத்து போய் சில நேரங்களில் ஒத்து போகாம போயிடும். அப்போ ஒரு பெண்ணு கோவிச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுவான்,
3 மாதம் ஆயிருமா? கொடுக்க மாட்டான் ஒன்றுமே. அட போயிட்டான்னு சொன்னால் பொண்டாட்டியா இல்லையாவ? உன்னுடைய மனைவியாக தானே இருக்கிறா. அப்போ மனைவிக்கு கொடுக்க வேண்டிய செலவினங்கள் யார் பொறுப்பு? கோபமாக இருந்தால் கோபத்தை ஆடுற வரைக்கும் அவங்களுக்கு டைம் கொடுக்கலாம். அல்லது ஏதாவது பிரச்சனை வந்து வெளிநாட்டில் உட்காந்துக்கிட்டு வருஷக்கணக்கில் பணம் அனுப்ப மாட்டேங்கிறான், வெளிநாட்டில் போய் விடுகிறான். அவங்களுடைய அவங்க அம்மா மாறுவ அந்த அவனுடைய தாய், இந்த பெண்ணுடைய மாமியார் ஏதாவது போட்டு கொடுத்தாங்கன்னு வைங்க, உடனே 1 வருஷம் 2 வருஷம் ஒன்றுமே வராது. அப்போ நீங்கள் எப்படி ஒப்பந்தத்தை நிறைவேற்றலாம் ஆவீங்க? உங்கள் மனைவிக்கு சோறு போடுறது உங்களுடைய கடமைன்னா மனைவியோட ஒன்றா வீட்டில் உட்காந்து அப்போ மட்டும் தான் சோறு போடுவீங்களா? மனைவி விட்டு 3 மாதம் வெளியூர் போனால் சோறு போட மாட்டீங்களா? மனைவிங்கிற இந்த பேரில் வைத்திருக்கிற வரைக்கும் நீ அவங்கள கவனிக்கிற யார் கடமை? அப்போ அவங்க யார்கிட்ட போய் கேட்பாங்க? அப்போ நீ கொடுக்கலன்னா வேற யார்கிட்ட போய் கேட்பாங்க? வேற யார்கிட்டயாவது போய் கேட்க ஒத்துக்குருவியா? அப்போ நம்ம என்ன யோசிக்க மாட்டேங்கிறோம்? நமக்குள்ள 1000 சண்டை இருக்கட்டும், மனைவி மேல 1000 கோபம் இருக்கட்டும், 1000 மனஸ்தாபம் இருக்கட்டும், ஒன்று வேணும்னு பேச அதை பண்ணிட்டோல. நீ வேணும் தான் உன் மனைவி தான் வைத்திருந்த மனஸ்தாபத்தினால பிரிந்திருப்பீர்களே, ஆனால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எப்படி செய்யாமல் இருப்பீங்க? பிள்ளைகளையும் பழி வாங்குறான். எத்தனை பேரை பார்க்குறோம், மனைவியையும் பழி வாங்கி பல வருடங்களாக அவங்களோட சண்டை, 1 வருஷமா 6 மாதம் சண்டையா இருக்குது, பேசி தீக்கவும் முயற்சி பண்ண மாட்டேங்கிறான், இணக்கத்தை கொண்டு வரவும் பாடுபட மாட்டேங்கிறான். அது தனியாக அது ஒரு சரத்து இருக்கிறது. நல்லிணக்கமாக ஆண் எப்படி வாழணும், பெண் எப்படி வாழணும் என்றெல்லாம் இந்த ஒப்பந்தத்தில் சரத்து இருக்கிறது. நம்ம பொருளாதாரத்தை மட்டும் இப்போ பேசுகிறோம். இப்போ 2வது நம்ம எதை பேசிக்கிட்டு இருக்கிறோம்னா பொருளாதாரத்தின் எப்படி நடக்கணும். அப்போ உனக்கும் மனைவிக்கு சண்டை வந்துட்டுன்னு சொன்னால் பள்ளிக்கூடத்தில் படிக்க வேண்டிய நேரம் வரும், பிள்ளைகளுக்கு சேர்க்க வேண்டிய நேரம், அதுக்குன்னு கூடுதலாக பணம் தேவைப்படுமா? அதெல்லாம் முடியாது. அந்த 2000 ரூபா தருமே இல்லாமல் இல்லைன்னா தராமல் இருக்கலாம். அப்படி தான் ஒரு மனிதன்ட்ட வந்து கணவன்கிட்ட வந்து மனைவி எதிர்பார்க்க வேண்டும். இருக்கிறதுக்கு மேலே கடன் வாங்கி தாண்டி எதிர்பார்க்க கூடாது. நான் சொல்லுவது வச்சுக்கிட்டு கொடுக்காதவர்களை, ஊதாரித்தனமாக செலவு செய்வர்கள்லாம் காசு வைத்திருப்பார்கள், குடும்பத்திற்கு அவசியமாக டெவலப் பண்ணுவதற்கு தேவையானதை கொடுக்க மாட்டார்கள். அந்த மாதிரி தண்ணி அடிப்பதற்கு செலவு செய்வார்கள், நண்பர்களோடு சேர்ந்து பணத்தை வந்து கெட்ட காரியங்களில் செலவு செய்வார்கள். இந்த மாதிரி வந்து இஸ்ராஃபான விரயமான காரியங்கள் எல்லாம் செலவு செய்யக்கூடிய ஒருத்தன் உன் மனைவிக்கு செய்யறதும் பிள்ளைகளுக்கு செய்யணுமா இல்லையா? அப்போ அந்த மாதிரி எல்லாம் நமக்கு கடமை விளங்குது. கடமைண்டு விளங்கணும். எப்படி விளங்கணும்? நம்ம இது எப்படி தொழுவுறது பற்றி எல்லாம் கேள்வி கேட்பானோ, நோம்பை பற்றி எல்லாம் எப்படி கேள்வி கேட்பானோ, பொண்டாடி சோறு போட்டியான்னு கேட்பான், ஒழுங்கா கொடுத்தியான்னு கேட்பான், அவங்களுக்கு மருத்துவ உதவி செஞ்சான்னு கேட்பான், அவங்களுடைய அடிப்படை தேவைகளெல்லாம் நீ பூர்த்தி செஞ்சு கொடுப்பான்னு எல்லாம் கேள்வி கேட்பான்னு சொல்லி ஒரு இபாதத்தாக அதை கருத வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ உன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு செலவு செய்தாயானால் அதுக்கு மறுமையில் கூலி கிடைக்கும். எந்த அளவு கிடைக்கும்? ஹத்தாமா தஜஅலு ஃபீ ஃபமிம்ராத்திக, உன்னுடைய மனைவியின் வாயில் ஒரு கவள உணவை ஊட்டுகிறாயே அது உள்பட உனக்கு கூலி கிடைக்கும். அப்ப இதெல்லாம் மனைவிக்கு நம்ம கொடுக்க பாருங்க எவ்வளவு முதல்ல கடமையாவது. 2வது சந்தோஷமா அந்த மனைவிக்கு நம்ம கொடுக்கறதுனால அதுக்கு கூலி தரணும். அல்லாஹ் உன் பொண்டாட்டிக்கு கொடுத்து நான் ஏன்டா கூலி தரணும் எல்லாம் கேட்கலாம். நம்ம பொண்டாட்டி மாதிரி நம்ம கொடுத்தா அல்லாஹ் கூலி தரணுமா? அப்போ உன் மனைவிக்கு நீ கொடுத்துட்டு போடான்னு சொல்லிடலாம். அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டால் அந்த பெண்கள் மீது அவங்க நல்ல நிலையில் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நமக்கு உத்தரவு போடுகிறான். உன் மனைவியுடைய வாயில் நீ ஊட்டி விடக்கூடிய ஒரு கவள உணவு உள்பட அதுக்காக அல்லாட்ட உனக்கு கூலி கிடைக்கும். அப்போ நம்ம என்ன விளங்கணும்? மனைவிமார்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ரைட் இருக்கிறது. அவங்களுக்கு எந்த அளவு ரைட் இருக்குன்னு கேட்டால், இவன் கொடுக்காத கஞ்சனா இருக்கான்னு வைங்க, கேட்காம எடுத்துக்கலாங்கிற ரைட் இருக்குது. இது எத்தனை பேர் நம்ம கடைப்பிடிப்போம்? அவன் கொடுக்க போதுமானது கொடுக்க மாட்டேங்கிறான். மாதத்துக்கு ஒரு 2000 ரூபா தேவைன்னு வைங்களேன், இவன் 1000 ரூபா தான் கொடுக்குறாங்கிறான். இன்னொரு 1000த்துக்கு எங்கே போவாங்க? அவசியமான தேவைக்கு, உதாரணத்துக்கு இல்லை, தேவையான அடிப்படை தேவைகளுக்கு 10 பத்தாமையுமா இருக்குது. ஆனால் அவன்கிட்ட வசதி இருக்குது, மனசு தான் இல்லை. இப்போ இந்த மாதிரி நேரத்தில் வந்து சொல்லிக்கிறாம தெரியாமல் எடுத்துக்கலாமான்னு கேட்டால் எடுத்துக்கங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ சுஃபியான் அவங்களுடைய மனைவி ஹிந்த் அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய கணவர் நல்ல காசு பணம் வச்சிருக்கிறாரு, ஆனால் கஞ்சனா இருக்காரு. ஷஹீஹுங்கிற ரஜுலுன் ஷஹீஹுன், அவர் வந்து ரொம்ப ஒரு கஞ்சத்தனம் பிடிச்ச ஆளாக இருக்கிறாரு. மிஸ்ஸிகுன், ரொம்ப சிக்கனமான ஒரு ஆளா, ஒரு இடத்துல சிக்கனங்கிறாங்க, ஒரு இடத்துல கஞ்சன்னு வருது. அப்போ ரொம்ப கஞ்சத்தனம் பிடிச்ச ஒரு ஆளாக இருக்கிறாரு. ஆனால் அவர் வந்து தேவையான அளவுக்கு தரமாட்டேங்கிறார். தர்றாரு, அது எனக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கும் போதுமானதாக இல்லை. அவர் கணவருங்கிற முறையில் அவர் தரக்கூடிய செலவினங்கள் வந்து எனக்கும் பிள்ளைக்கும் போதுமானதாக இல்லை. அப்போ அவருக்கு தெரியாம ஹல் அலைய ஜுனாகுன், என் மீது குற்றம் இருக்குமா, அன்னாகுதகு சிர்ரன், ரகசியமா கள்ளத்தனமா நான் கொஞ்சம் எடுத்துக்கொள்வது எனக்கு குற்றமாகுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குதி மா யக்ஃபீகி, உனக்கு போதுமானது நீ எடுத்துக்க, பில் மஅரூஃபி, நியாயமா எடுத்துக்க. எடுக்கிறது என்னவா இருக்கணும்? அது நெச தேவையா இருக்கணும். பாக்கெட்டில் 1000 ரூபா வச்சாரா 500 எடுத்துட்டு விட்டுற வேண்டியதான், வழங்குதா? அது மாதிரி தேவையான எடுத்துக்கொள்ளலாம்.
பாருங்க எவ்வளோ ஒரு உரிமைன்னு பாருங்க. அதை நம்மளை கொடுக்கவும் சொல்லுகிறது. நம்ம அதை ஒழுங்கு இல்லாமல் ஒழுங்காக அதை நிறைவேற்றலைன்னு சொன்னால் அவங்களே தேவைக்கு என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம்ங்கிற அளவுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா எல்லாத்தையும் பூட்டி பூட்டி வச்சிருப்பாங்க. சிலது எடுக்கவும் இயலாது, அது வேறு விஷயம் இருக்கு. அவங்க சாவியம் கொடுத்து எப்படி எடுப்பீங்க, எடுக்க முடியாது. அங்கே கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருந்தான்னு சொன்னால் அதை எடுத்துக்கிறதுக்கு ரைட் இருக்கிறது. அப்போ என்ன விளங்கணும், நமக்கு நம்முடைய சொத்தை மனைவிக்கு போதுமானது நம்ம கொடுக்கல என்று சொன்னால் நம்மளை கேட்காமலே அந்த மனைவி எடுத்துக்கிறலாம்னு மார்க்கம் சொல்லுமானால் நம்ம மேலே உள்ள கடமை என்ன? மனைவிமார்களுக்கு செலவழிக்கிறது மீது எப்படி சுமத்தப்பட்டிருக்கிறது? அப்போ இப்படி நம்ம கவனித்து எல்லாரும் செய்கிறோமா? வாழ்க்கையில் செய்கிறது கிடையாது. அப்போ இந்த மாதிரி செய்யுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் தான தர்மங்கள் செய்கிறது, தேவைக்கு செலவழிக்கிறத விடுங்க, ஒரு தான தர்மங்கள் செய்கிறது இருக்கிறது. அந்த தான தர்மங்களை கூட புருஷன் கேட்காம செய்யலாமா? அவ்வளோ ரேட்டு கொடுக்கப்படுது. ஒரு மனைவிக்கு என்ன ரேட்டு கொடுக்கப்படுது? வீட்டில் இருக்குது, ஒரு பிச்சைக்காரன் வர்றான், ஃபோன் பண்ணி கேட்டால் கொடுக்கணும். ஒரு பிச்சைக்காரன் வாசல் நிற்கிறான், சோறு போட வேணாமான்னு கேட்கணுமான்னு அதெல்லாம் தேவை கிடையாது. அப்போ ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வீட்டில் உள்ள உணவை அதுக்காக அள்ளி அள்ளி நகை நட்டுலாம் அள்ளி கொடுத்துடக்கூடாது. அது ரசூல் உணவு ஒன்று தான் வருது. வீட்டில் உள்ள உணவை ஒரு ஏழைகள் கேட்குறாங்கன்னு வைங்க, கணவர்கிட்ட பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு பாதி கூலி கிடைக்கும், உங்களுக்கு பாதி கூலி கிடைக்கும். அவர் சொல்லி நீங்கள் கொடுத்தா அவருக்கு முழு கூலி கிடைச்சி போயிடும். அவரே சொல்லி வர்றாருன்னா அள்ளி போடு அப்படின்னா அந்த கொடுக்கறதுல மனசால் அவளை விரும்பிட்ட காரணத்தினால் அவருக்கு ஃபுல்லாக கூலி கிடைச்சி போயிடும். அவருக்கு தெரியாமல் நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு குற்றமும் வராது, கூலியும் கிடைக்கும், உங்கள் புருஷனுக்கும் கூலி கிடைக்கும் என்கிற அளவுக்கு இந்த மாதிரி சில்லறையான விஷயங்கள், எதை கணக்கு பார்க்க மாட்டோமோ, எது அற்பமாக இருக்குமோ அந்த மாதிரியான பொருள்களை கைர முஃசிதத்தின் அவனை நாசமாக்கி தொலைச்சு விடாமங்கிறாங்க. அதுலேருந்து விளங்கிக்கிறது. அது எப்படி கொடுக்கணும், கொடுக்குற அந்த ஒரு பழைய சேலை இருக்குது, பழைய சட்டை இருக்குது, எல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை. இது ஒரு ஆளுக்கு கொடுக்கணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 50 சேலை எல்லாம் தந்துருக்கிறான், ஒரு 2 சேலை இது கொடுத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி கணவன் தந்த விஷயங்கள். அப்போ கணவனுடைய பொருள்களாக இருந்து அதை அவன்கிட்ட கேட்காம நம்ம கொடுத்தா அதில் நன்மை இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா மனைவிமார்களுக்கு கணவனுடைய பொருளாதாரத்தில் உள்ள ரைட்டு நம்ம விளைவிக்கிறணும். ஆனால் இங்கே என்ன நடக்குது தெரியுமா, மனைவியுடைய பொருளாதாரம் இருக்க அதில் கணவனுக்கு ரைட்டு எல்லாம் உள்டா. எல்லா விஷயத்தையும் தலைகீழாக வழங்கிட்ட மாதிரி இதையும் எப்படி வழங்கியிருக்கு சமுதாயம், மனைவிக்குன்னு உரிய பணமெல்லாம் எனக்கு உரியதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி ஒரு கல்யாணத்துக்குன்னு சொல்லி ஒரு 100 பவுனோ 50 பவுனோ 5 பவுனோ 10 பவுனோ போட்டு அனுப்புகிறாங்க. இந்த மாமியார் நிறுத்து பார்க்குறது இதா, அட உன்னுடைய காசையை அங்கே கொடுத்தா கேட்கக்கூடாதுன்னு இருக்கும் பொழுது அவள் நகை போட்டிருந்தா யாருடைய நகை, அவளுடைய நகை, அவள் யாருக்கு வேணாலும் கொடுப்பா, வச்சுக்கிடுவா. 5 பவுன்னு சொன்ன இடத்துல 2 பவுன் கூட இருக்கு. நீ உனக்கு கேட்கல, உனக்கு தரலையாது. அவன் மகளுக்கு அவன் தங்கச்சிக்கு ஒரு அண்ணங்காரம் போட்டிருப்பான். இதில் நமக்கு ஏதாவது ரைட் இருக்குதா? நம்ம வீட்டுக்கு வந்த ஒரு பொண்ணு ஏதாவது நகை நட்டோட வந்தால் அந்த நகையில் நமக்கு ஏதாவது உரிமை இருக்கா? நம்ம கணக்கு கேட்கலாமா? நம்ம எடுத்து பார்க்கலாமா? நம்முடைய தேவைகளுக்கு அதை பயன்படுத்தலாமா? அந்த பயன்படுத்தலாம், விரும்பி தந்தா பயன்படுத்தலாம். அந்த ரைட் நமக்கு இருக்குதா? எனக்கு தான் தந்தாவணும், என்னை கேட்காம எப்படி நீ கொடுத்த? அவங்க அம்மாவுடைய ஆஸ்பத்திரி செலவு கூட ஒரு பெண்ணு தன்னுடைய நகையை கொடுக்க ஒத்துக்கிறாங்களா? அந்த பெண்ணுடைய தாய்க்கு மருத்துவ செலவு ஆஸ்பத்திரியில் சேர்த்தாச்சு, ஒரு 50,000 ரூபா வேணும், வசதி இல்லை, இந்த பெண்ணுக்கு நகை இருக்கிறது, அவங்க போட்ட நகை தான். அப்போ அந்த மாதிரி நகை இருக்கும் பொழுது எங்கள் அம்மாவுடைய வைத்தியத்தை கொடுத்தேன்னு சொல்லிவிட்டு இந்த வீட்டில் வாழ முடியுமா? அப்போ என்ன நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம், அட ஓன் சொத்தையே கொடுக்கணும்னு மார்க்கம் சொல்லிக்கிட்டு இருக்குது, நீ அவ சொத்தை கூட கொடுக்க வேணாங்கிறிய. ஓன் சொத்தையே உனக்கு தெரியாமல் எடுத்து நல்ல காரியத்துக்கு செலவு செய்யலான்னு மார்க்கம் அவளுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறது. அவளுடைய சொத்தை அவள் விரும்புகிற வகையில் அதுக்கான வீணானது செஞ்சால் புருஷன் கண்டி, தப்பான காரியங்களுக்கு வேறு மாதிரி மார்க்கம் தடை செய்கிற காரியத்துக்கு செலவு செஞ்சாலும் நீ கண்டிக்க ரைட் இருக்கிறது. அது யார் வேணாலும் கண்டிக்கலாம், நண்பர்களும் ஒருத்தர் தீமையை கண்டிக்கலாம், அந்த ரைட் இருக்குமே தவிர அவ சொத்தை அவளுடைய சொந்த பந்தங்களுக்கு கொடுப்பதை தடுக்க நம்ம யாரு? அதை நம்ம தடுத்து கொண்டு இருக்கிறோம், அது மாதிரி செஞ்சு கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்றான், ஒலா தத்தமன்னவ் மா ஃபல்லல்லாஹு பாலக்கும் அலா பாலின். அல்லாஹ் ஒருவரை விட ஒருவரை பொருளாதாரத்தில் மேலாக்கி வைத்திருப்பான். சில குடும்பங்களில் புருஷன் வசதியாக இருப்பான், சில குடும்பங்களில் பொண்டாட்டி வசதியாக இருப்பாங்க. வசதியான வீட்டு பொண்ணாக இருக்கும், அப்பங்காரன் அள்ளி கொடுத்துருப்பான். அல்ல ஏழையாக இருந்து கூட கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. கல்யாணம் பண்ண பிறகு இந்த பொண்ணுடைய அப்பன் பெரிய கோடி சொன்னா போயிருப்பான். அதுக்கு பிறகு என்ன செய்வான், மகளுக்குண்டு அந்த வீட்டை வச்சுக்க அதை வச்சுக்க அள்ளி கொடுத்துருப்பான். இவர் கீழே போய் தான் இருப்பான். கல்யாணம் பண்ணும்போது ஒன்றா தான் இருந்திருப்பாங்க, சமமாக இருந்திருப்பாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு பிறகு அந்த பெண்ணுடைய அப்பன் பாட்டம் வசதியாக போயிட்டான்னு வைங்க, அப்போ என்னவாகும், அந்த பெண்ணுக்கு நிறைய வசதிகள்லாம் வந்துடும். உடனே யூகோ பிடிக்குமா இவனுக்கு, அது அல்லாஹ் கொடுத்தானே, இதில் பொறாமப்பரிச்சு என்ன இருக்கிறது, உனக்கு தரல அவளுக்கு கொடுத்துட்டானே என்ன செய்யணும், சரி அல்ஹம்துலில்லாஹ்னு போயிடணுமே, அதை அதான் சொல்லி காட்டுறான். இந்த மாதிரி சில குடும்பங்களில் மனைவிமார்கள்ட்ட கொஞ்சம் வசதியும் கணவன்மார்கள்ட்ட கொஞ்சம் வசதி குறையும் வந்த உடனே என்னமோ பெரிய அந்த மகுடம் போன மாதிரியும் இவர் சார்ந்து நிற்காம அந்த பொம்பளை தலை தெரிச்சு நடக்கிற மாதிரியும்
அந்த மாதிரி அவ என்ன சொன்னாலும் பணத்திமிரான்னு கேட்பான். கரெக்டான ஒரு விஷயத்தை சொன்னா கூட எல்லாம் அந்த பணம் பேசுது, அப்பன் சம்பாதிக்கிறான்ல, அது வீடு இருக்குல்ல, பங்களா இருக்குல்ல, நகை போட்டுருக்கிறீல்ல, அதாக்கும் பேசுதுங்கிறாங்க. அப்ப அந்த பெண்களுக்கு அல்லாஹ் வந்து நிறைய கொடுத்துட்டான்னு சொன்னா அதுல பொறாமைப்பட என்ன இருக்கு? அல்லாஹ்வோட கொடுக்குறான். வலா தத்தமன்னோ, பொறாமைப்படாதீர்கள். குடும்ப விஷயத்தை தான் சொல்றான். பிமா ஃபல்லல் அல்லாஹு பாலஹும் அலா பாலின், ஒருத்தரை விட ஒருத்தருக்கு அல்லாஹ் கூடுதலா கொடுத்ததை பார்த்து பொறாமைப்படாதீர்கள். லிர்ரிஜாலி, அதை தொடர்ந்து லிர்ரிஜாலி நசீபுன் மிமக்தசபு, ஆண்கள் சம்பாரிச்சு ஆண்களுக்கு உரியது. ஒலின் நிசாயி நசீபுன் மிமக்தசபுன, பொம்பளை சம்பாரிச்சதுக்கு பொம்பளைக்கு உரிய. இதுல பொறாமைப்படுற, அவளுக்கு அவ சம்பாரிச்சதுன்னா வாரிசா கிடைச்சாலும் சம்பாத்தியம் தான். சம்பாதிச்சதுன்னா மூட்டத்துக்கு சம்பாரிச்சா சம்பாதிக்கிறது இல்லை, அதுவும் சம்பாத்தியம் தான். அப்பங்கார அன்பளிப்பா கொடுத்தா சம்பாத்தியம் தான். வாரிசு முறையில் வந்தா சம்பாத்தியம் தான். அப்ப அவங்க சம்பாரிச்சது அவங்களுக்கு, நீ சம்பாரிச்சது உனக்கு. வஸ்அலுல்லாஹ மின் ஃபத்லிஹி, வேணும்னா அல்லாஹ்ட்ட உன்னுடைய அருளை கேளு. யா அல்லாஹ், அவளுக்கு நான் கொடுக்குற மாதிரி அதை விட மேலாக்கி வைன்னு கேளு. உன் மனைவி வசதியா இருந்தா என்ன செய்யணும்? யா அல்லாஹ், ரொம்ப வசதியே இல்லை, அவள் வசதியா இருக்கிறா, நான் அவளுக்கு கொடுக்குற நிலையில இல்லை, அவளுக்கு நான் கொடுக்கிற வகையில எனக்கு நிறைய தாண்டு சொல்லி கேட்கறது தப்பு கிடையாது. அல்லாஹ் அப்படி கற்றுத்தரான் நமக்கு. வஸ்அலுல்லாஹ மின் ஃபத்லிஹி, நீங்கள் என்ன செய்யணும்? அல்லாஹ்ட்ட அவனுடைய அருளை கேட்க வேண்டும். அதான் உங்க கடமையை தவிர பெண்கள்கிட்ட கொஞ்சம் இருக்கிறதுனால பொறாமப்படுவது, அதுல வெறுப்படைகிறது கூடாதுன்னு சொல்லும் பொழுது பெண்களுடைய சொத்து அவங்களுக்கு உரியதுங்கிற அல்லாஹ். பெண்கள்கிட்ட ஏதாவது இருக்குமே, ஆனால் அவங்களுக்கு சொந்தோண்டு இருக்கும்போது நம்ம எப்படி அதை உரிமை கொண்டாடுறது, நம்ம எப்படி அதில் ஆசைப்படுறது, அதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். இன்னும் சொல்ல போனா அவ சொத்தை விடுங்க, நீங்களே அவளை கொடுத்து விட்டீங்க, அவ வீட்டிலேருந்து கொண்டு வரல, அவன் அப்பம் போட்டது கிடையாது, நீங்களே ஏதோ ஒரு மனைவிங்கிற சந்தோஷத்தில் ஒரு வீட்டையோ ஒரு பங்களா எழுதி வச்சுப்பிட்டீங்க, ஒரு 500 பவுனுக்கு நகை வாங்கி கொடுத்துப்பிட்டீங்க, அல்ல வேற ஏதோ ஒரு தோட்டம் துறவு வயல் வரப்புன்னு என்ன செய்றீங்க, மனைவி பேரில் கொடுத்துப்பிட்டீங்க. அதை கூட உங்களுக்கு திருப்பி கேட்கல, முடிஞ்சு வச்சு கொடுத்த அவ்வளோதான். கொடுத்துட்டீங்கன்னு வைங்க, அவ்வளவுதான். அதுக்கு பிறகு கேட்க இயலாது. அதெல்லாம் யோசிச்சு தான் கொடுக்கணும். சில பேர் என்ன செய்வான், எப்போ கொடுக்கணும்னு கேட்டா நம்மளை செக்யூர் பண்ணிக்கிட்டு தான் அவங்களுக்கு கொடுக்கணும். இவன்ட்ட ஒரு 10 வீடுக்கு எல்லாம் வசதி கொடுத்தா ஒரு 2 வீட்டை பொண்டாடி எழுதி வைக்கலாம், தப்பு கிடையாது. இருக்கிறத ஒரு வீடு அதையும் எழுதி வச்சுப்புட்டு போய வேலையை பார்த்து தள்ளி விட்டு போயிடும். எத்தனை பொம்பளை எழுவோம், புடி வந்து அந்த புடி இருக்கணுமா இல்லையா? கையில ஒரு ஆம்பளை வந்து தனக்குன்னு என்ன செய்யணும், உள்ளதை ஒரு புடியை வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு பிறகு பிரிச்சு கொடுக்குற, நீ கொடுக்குற, எல்லாம் கொடுத்துக்குருவான். நம்முடைய சொத்தை வந்து கொஞ்சோண்டு சொத்து இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம மூத்தா போன பிறகு எல்லாம் சட்டம் போட்டிருக்கான்ல, அந்த சட்டம் பிரிச்சு கொடுத்து நீயா உட்காந்து பிரிக்கிற தேவையில்லாம உன் பொண்டாட்டிக்கு எவ்வளோ பிள்ளைக்கு எவ்வளோன்னு தான் மார்க்கத்தில் ரூல் இருக்குது. இருக்கும்போது எழுத தேவையில்லை. ஆனால் மிதமிஞ்ச எல்லாம் தந்துட்டா, என் பேரில் ஒரு வீடு தாங்க இந்த வச்சுக்க, 10 வீடு இருக்குல்ல வச்சுட்டு போ, 100 ஏக்கர் இருக்குல்ல 10 ஏக்கர் எழுதி வை, தப்பு கிடையாது. இருக்கிற 2 ஏக்கர் எழுதி வச்சுருந்தா நீ தெருவில் நிற்ப. என்ன எத்தனை குடும்பங்களில் பார்க்குறோம், அந்த இளமை துடிப்பு அதெல்லாம் இருக்கிற வரைக்கும் தான் அவனுக்கு மரியாதை இருக்கும். நீங்கள் தளர்ந்து இது நிறைய பேர் ஏமாந்தாங்க, நான் பார்க்குறோம் வாழ்க்கையில் நிறைய பேர் அந்த இளமையாக இருக்கிற காலத்தில் சுதாரிக்காம விளங்காம இந்த சொத்துக்களை கொடுத்தா திருப்பி வாங்க ரைட் இல்லைன்னு விளங்காம என்ன செய்யறது, அந்த அன்புல காதல்ல முகப்பத்துலங்கிற பேர்ல அம்புண்டையும் பொண்டாட்டி பேருக்கு எழுதி போடுறது, அம்புண்டையும் புள்ள பேருக்கு எழுதி போடுறது. 30 வயசு வரைக்கும் ஒழுங்கா ஓடும், 40 வயசு வரைக்கும் இவன் ஒரு மாதிரியே படுத்துக்கிடுவானா, இனிமே வருமானம் இருக்காதா, இருந்த தொழிலெல்லாம் போயிடுச்சா, திண்ணையில படுத்துக்கிறேங்கன்றாங்க. பொண்டாட்டியும் சொல்லிடுவான், பெத்த பிள்ளையும் சொல்லிடுவான். அப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் எதை கவனிக்கணும், இந்த சொத்துக்களை விஷயத்துல நம்ம கையில வந்து அந்த புடியை வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதானே வாரிசுரிமை சட்டம் மார்க்கத்தில் இருக்கிறது. நீங்களே தான் பிரிச்சு கொடுக்கணும்னா எதுக்கு வாரிசு சட்டம்? வாரிசு சட்டம் வந்ததே எதுக்கு தான், அட ஏமாந்து தொலைச்சு போடாதாடா, நான் பாத்துக்கிறேன் அந்த வேலையங்கிறான்ல, அதான் வாரிசுரிமை சட்டத்துக்கு அர்த்தம். நீ அந்த வேலையை பாக்குற, தாறுமாற கடந்தா இதை கொடுத்துட்டு போ, நீ உனக்கு உள்ளது உனக்கு தேவையான அளவுக்கு தான் இருக்குது என்று சொன்னா நீ அதை பத்தி கவலைப்படுற. இப்படி செஞ்சவர்கள்லாம் கண்ணியத்தோடு இருக்கிறார்கள் சாவுற வரைக்கும். என்னது ஒழுங்கா கவனிக்காட்டி வேற எழுதி கொடுத்துருவான், அப்ப பயப்படுறான் பிள்ளைகள்லாம். சொத்து இருக்குன்னு வைங்க, எழுதி யாருக்காவது சத்திரம் சாவடி எழுதி கொடுத்தா என்ன பண்ற, பள்ளியாசல் கொடுத்தா என்ன பண்றதுன்னு பயந்துக்கிட்டு தகப்பனை கவனிக்கிறான். அது மாதிரிலாம் நம்ம குடும்பங்களில் பார்க்குறோம். எல்லாத்தையும் உருவி எடுத்துனான்னு வைங்க, எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. ஆனா எந்த புத்துல எந்த பாம்பு நமக்கு தெரியுமா? மறைவான விஷயம் நமக்கு விளங்குமா? எந்த புள்ள அப்படி இருப்பான், யார் வீட்டு புள்ள அப்படி இருப்பான் நமக்கு தெரியாது. 1010 இருக்கட்டும், 105 கூட இருக்கட்டும், இருப்பான்ல. அது ஓம்புல அப்படி என்ன பண்றது, ஓம் பொண்டாட்டி அந்த மாதிரி ஆயிட்டா என்ன பண்றது? அப்ப கேர்ஃபுல்லா என்ன செய்யணும், கொடுத்தா வராதுன்னு வழங்கணும் மார்க்க சட்டத்தில். அதையும் கிளைம் பண்றாங்க எத்தனை பேர் கொடுத்து போடுறானா, டைவர்ஸ் ஆயிருமா, நான் அதை கொடுத்தேன் இதை கொடுத்தேன் தாங்குறான். உனக்கு சட்டத்தில் அதிகாரமே கிடையாது. கொடுத்து விட்டீங்கன்னு வைங்க, அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், உளவு வரத்தும் இஸ்திப்தால ஜௌஜின் மக்கான ஜௌஜின். ஒரு மனைவியை வேணான்னு சொல்லிட்டு இன்னொரு மனைவியை திருமணம் செய்வதாக இருந்தால் வாத்தைத்தும் யஹதாஹு நகின்தாரன், அவளுக்கு ஒரு குவியலையை நீ கொடுத்திருந்தாலும்,
குவியல்னா மகர் மட்டும் கிடையாது. நீ மகரா எதை கொடுத்தாலும் நல்லா சொல்லி காட்டுறான். மகரா கொடுத்துருக்கலாம், அப்புறம் வீடு வாங்கி கொடுத்துருக்கலாம், அப்புறம் தோட்டம் வாங்கி கொடுத்துருக்கலாம், நகை நட்டு வாங்கி கொடுத்துருக்கலாம். நீ ஒரு குவியலையே கொடுத்து இருந்தாலும் ஃபலா தஅஹுது மின்ஹு ஷையா, அதில் ஒரு சிறு பொருளையும் நீங்கள் தொடக்கூடாது. நமக்கு ரைட் இல்லைங்கிறான்ல. நீங்கள் மனைவிக்கு என்று ஒன்றை கொடுத்து விட்டீர்களே, ஆனால் அது என்ன செய்ய முடியாது, திருப்பி கேட்கவே முடியாது. அத்தஅஹுதுனஹு புஹ்தானன் வ இஸ்மன் அஸீமா, நீங்கள் ஒரு அநியாயமான முறையிலையும் பெரும் பாவமான முறையிலையும் அதை கேட்கிறீர்களா, பாவங்கிறான்ல. அப்ப கணவன் மனைவியா இருக்கக்கூடிய நேரத்தில் எத்தனை கோடியை கொடுத்திருந்தாலும் சரி, விவாகரத்துன்னு ஒரு பஞ்சாயத்து வந்தால் அவளுக்கு கொடுத்தது அவளுக்கு தான், அதை கிளைம் பண்ணவே முடியாது. மகர் விஷயத்தில் ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இருந்தால் கிளைம் பண்ணலாமே தவிர எதை பண்ண முடியாது, நீங்களா கொடுத்த அன்பளிப்பை எல்லாம் திருப்பி கேட்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் அல் ஆயுது ஃபில் ஹிபத்தி கல் கல்பில்லதி யகி சும்மா யாவுது, கொடுத்ததை திருப்பி கேட்கிறான். அன்பளிப்பை கொடுத்துட்டவன் யார் தெரியுமா, வாந்தி எடுத்து விட்டு அதையே திரும்பி சாப்பிடுகிற நாயை போன்றவன். கொடுத்துட்டீல, நீ வாந்தி எடுத்து துப்புன, நீ திம்பியா மறுபடி? எவனாச்சும் திம்பானா? நாய் திங்க. அப்ப நீ நாயான்னு கேட்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கல் கல்பில்லதி யகி சும்மா யாவுது, கொடுத்ததை திருப்பி கேட்கிறவன் வாந்தி எடுத்து விட்டு திரும்ப சாப்பிடுகிற நாயை போன்றவன். அப்ப நம்ம கொடுக்கிறது கவனத்துக்கு கொள்ள வேண்டும். பொருளாதாரம் தொடர்பாக பொம்பளை அப்படி நடக்கும் நிறைய விதிகள்லாம் இருக்கிறது. அவங்க செய்யற அநியாயத்தினால இவன் ரொம்ப அநியாயம்லாம் பண்றான். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வரங்களை பார்க்கலாம். அஸ்ஸலாமு